மங்களகரமான ஆனி மாதத்திற்கான விரிவான ராசி பலன்களை பார்ப்போம். கோச்சார கிரக நிலைகளான உச்சம் பெற்ற குரு, மீனத்தில் சஞ்சரிக்கும் சனி மற்றும் ஆனி மாத கிரக மாற்றங்களை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் ஆழமான கணிப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. மேஷம். பொதுவான பலன்கள். மேஷராசி அன்பர்களே, ஆனி மாதம் உங்களுக்கு முயற்சிகளுக்கு தகுந்த பலன்களை தரும் மாதமாக அமையும். ராசிநாதன் செவ்வாய் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியிலே சஞ்சரிப்பதால் அபாரமான ஆற்றலும் துணிச்சலும் மேலோங்கும். புதிய விஷயங்களை கற்கவும் சாதிக்கவும் முனைப்புடன் செயல்படுவீர்கள். தொழில் மற்றும் உத்தியோகம். 3ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் புதன் இணைந்திருப்பது தகவல் தொடர்பு, ஊடகம் மற்றும் தரகு தொழிலில் இருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை தரும். ஜூன் 21க்கு பிறகு செவ்வாய் தனஸ்தானத்திற்கு ரிஷபம் மாறுவதால் பேச்சில் அதிகாரமும் பிடிவாதமும் கூடும். சக ஊழியர்களிடம் சற்று வளைந்து கொடுத்து தேவையற்ற ஈகோ மோதல்களை தவிர்க்கும். பொருளாதாரம். 4ஆம் வீட்டில் கடகத்தில் உச்சம் பெற்றுள்ள குரு பகவான் வீடு மற்றும் வாகனம் சார்ந்த சொத்துக்கள் வாங்கும் யோகத்தை உருவாக்குகிறார். நிதி நிலைமை சீராக இருந்தாலும் ஜூன் 29இல் ஏற்படும் புதன் வக்ரத்தால் சில கொடுக்கல் வாங்கலில் தாமதங்கள் ஏற்படலாம். பெரிய முதலீடுகளை செய்வதற்கு முன் ஆவணங்களை இருமுறை சரிபார்ப்பது அவசியம். குடும்பம் மற்றும் உறவுகள். குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கும் பிற்பகுதியில் உறவினர்களிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். எவரையும் எடுத்தெறிஞ்சு பேச வேண்டாம். 12இல் உள்ள சனியால் சுப செலவுகள் அதிகரிக்கும். ஆரோக்கியம். கண் மற்றும் பல் சம்பந்தமாக சிறு உபாதைகள் தோன்றும். உடல் உஷ்ணத்தை குறைக்க சரியான உணவு பழக்கத்தை பின்பற்ற வேண்டும். பரிகாரம். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபடுவதும் ஏழைகளுக்கு தோரம் பருப்பு தானம் செய்வதும் நன்மைகளை பெருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ஆனி மாதம் உங்கள் ராசிக்கு ஒரு முக்கியமாக திருப்பு முனையாக அமையப் போகிறது. மாதத்தின் முதல் பாதியில் ராசிநாதன் சுக்கிரன் உச்ச குருவுடன் இணைந்து 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களில் புதிய வசீகரம் பிறக்கும். புதிய முயற்சிகள் தடையின்றி நடக்கும். தொழில் மற்றும் உத்தியோகம். 2ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை இருப்பதால் உங்கள் வாக்குவன்மையால் பல பெரிய காரியங்களை சாதிப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனைக்கு மதிப்பு கூடும். மாத பிற்பகுதியில் ஜூன் 21இல் செவ்வாய் உங்கள் ஜென்ம ராசிக்கு வருவது உங்கள் செயல்களில் வேகத்தையும் சில நேரங்களில் முன்கோபத்தையும் அதிகரிக்க செய்யும். எனவே பணியிடத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பொருளாதாரம். லாபஸ்தானமான 11இல் சனி பகவான் சஞ்சரிப்பதால் உங்களின் பொருளாதார நிலை ஒரு மலை போல உயர்ந்து நிற்கும். நீண்ட நாட்களாக வராத பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய வருமான வழிகள் பிறக்கும். குடும்பம் மற்றும் உறவுகள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும். 3இல் உள்ள குருவால் உடன்பிறப்புகளுடனான உறவு பலப்படும். ஜூன் இறுதி வாக்கில் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது பல சிக்கல்களை தவிர்க்கும். ஆரோக்கியம். ராசியில் செவ்வாய் நுழைவதால் உடல் அசதி, உஷ்ணம் மற்றும் லேசான தலைவலி வரலாம். இரவு தூக்கத்தை கெடுத்து கொள்ள வேண்டாம். பரிகாரம். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பதும் பொருளாதார வளத்தை மேலும் பெருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, ஆனி மாத பிறப்பில் சூரியன் உங்கள் ஜென்ம ராசியிலே நுழைவது உங்களுக்கு மிகப்பெரிய புத்துணர்வையும் தலைமை பண்பையும் கொடுக்கும். ராசிநாதன் புதனுடன் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் அறிவுபூர்வமான செயல்களில் அனைவரையும் ஈர்ப்பீர்கள். தொழில் மற்றும் உத்தியோகம். 10ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பது உங்களுக்கு உத்தியோகத்தில் அதீத பொறுப்புகளை வழங்கும். கடின உழைப்பிற்கு உடனடியாக பலன் கிடைக்கவில்லையே என்று ஆதங்கம் வேண்டாம். கால நேரம் வரும்போது அது பெரிய அங்கீகாரமாக மாறும். புதிய தொழில் முயற்சிகளை ஜூன் 29க்குள் தொடங்குவது சிறந்தது. பொருளாதாரம். 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்றிருப்பது உங்களுக்கு பணமழையை பொழியும். எதிர்பாராத இடங்களிலிருந்து தனவரவு உண்டு. தங்கம், நிலம் போன்ற நிலையான முதலீடுகள் உங்களுக்கு எதிர்காலத்தில் பெரிய லாபத்தை கொடுக்கும். குடும்பம் மற்றும் உறவுகள்.
பேச்சில் இருந்த கடினத்தன்மை மாறி இனிமை கூடும். குடும்பத்தில் தேவைகளை எளிதில் பூர்த்தி செய்வீர்கள். ஜூன் மாத இறுதியில் குடும்பத்தில் சிறு சிறு தகவல் தொடர்பு இடைவெளிகள் வர வாய்ப்புள்ளதால் துணையிடம் மனம் விட்டு பேசுங்கள். ஆரோக்கியம். ஜென்மத்தில் சூரியன் இருப்பதால் லேசான பித்தம், கண் எரிச்சல் வரலாம். நீர் சத்துள்ள காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கொள்ளுங்கள். பரிகாரம். புதன்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவதும், ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்கு உதவுவதும் இந்த யோகத்தை மேலும் வலுவாக்கும். கடகராசி அன்பர்களே, ஆனி மாதம் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தெளிவையும் தரும் மாதமாகும். உங்கள் ஜென்ம ராசியிலேயே முழு சுப கிரகமான குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் போல செயல்படும். எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அவற்றை எளிதில் முறியடிப்பீர்கள். தொழில் மற்றும் உத்தியோகம். 12ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் சஞ்சரிப்பதால் உத்தியோகம் தொடர்பாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் செல்ல நேரிடும். இம்மாதத்தில் உங்களின் உள்ளுணர்வு மிகச் சிறப்பாக செயல்படும். சில முக்கிய தொழில் முடிவுகளை எடுக்கும் பொழுது அவசரப்படாமல் தகுந்த ஆலோசனைகளை பெற்று செயல்படுங்கள். பொருளாதாரம். 11ஆம் வீட்டில் உள்ள செவ்வாய் உங்களின் லாபத்தை பெருக்குவார். இருப்பினும் 12இல் சூரியன் இருப்பதால் அரசு வழியில் சில சுப செலவுகளும் வரி இனங்களும் வரலாம். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இது. குடும்பம் மற்றும் உறவுகள். ராசியில் உள்ள குருவால் குடும்பத்தில் ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன குலதெய்வ பிரார்த்தனைகளை இந்த மாதம் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை துணையுடன் இருந்த சிறு சிறு சலசலப்புகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். ஆரோக்கியம். ஜென்ம குருவால் உடலில் சிறிது எடை கூடும் வாய்ப்புள்ளது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உணவு ஒவ்வாமை மற்றும் செரிமான குறைபாடுகள் வரலாம். பரிகாரம். திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வதும், குரு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபடும் சிறப்பான நற்பலன்களை தரும். சிம்மராசி அன்பர்களே, ஆனி மாத தொடக்கத்தில் ராசிநாதன் சூரியன் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் லாபாதிபதி புதனுடன் இணைந்து சஞ்சரிப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகமாகும். எதை தொட்டாலும் வெற்றி. லாபம் வருவதில் எந்தவித தடையும் இருக்காது. தொழில் மற்றும் உத்தியோகம். மாத தொடக்கத்தில் தொழில் ஸ்தானத்திற்கு செவ்வாய் வருவது முடங்கி கிடந்த தொழிலுக்கு புதிய உயிர் கொடுக்கும். தொழில் வெற்றி நடை போடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் இணக்கம் கிடைக்கும். கூட்டுத் தொழிலில் சில புதிய பங்குதாரர்களை சேர்க்க எண்ணுவீர்கள். பொருளாதாரம். லாபஸ்தானத்தில் உள்ள சூரியனால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் என்றாலும் 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தால் வந்த தொகை மறுநொடியே சுப விரயம் ஆகிவிடும். சொத்துக்கள் வாங்கும் யோகம் ஒருபுறம் இருந்தாலும் தேவையற்ற ஆடம்பர கடன்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பம் மற்றும் உறவுகள். ஜூலை 5ஆம் தேதி சுக்கிரன் உங்கள் ராசிக்குள் நுழையும் போது குடும்பத்தில் அளவற்ற மகிழ்ச்சியும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். உடன்பிறப்புகளின் சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள். ஜூலை 15இல் சனி வக்ரம் பெறும்போது சிறு குடும்ப பிரச்சனைகள் வந்து நீங்கும். ஆரோக்கியம். அஷ்டமச்சனியால் உடல் ஆரோக்கியத்திற்கான சிறு தொகையை செலவிட நேரிடும். வண்டி வாகனங்களில் செல்லும்போது அதிக எச்சரிக்கை தேவை. பரிகாரம். சனிக்கிழமை விரதமிருந்து சனீஸ்வர பகவானை வழிபடுவது சகஜ நிலையை உருவாக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய நமஸ்காரம் செய்வது வெற்றியை நிரந்தரமாக்கும். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் புதன் ஆனி மாத தொடக்கத்தில் தனது சொந்த வீடான 10ஆம் வீட்டில் மிதுனத்தில் சூரியனுடன் இணைந்து பத்ர யோகம் மற்றும் புத ஆதித்ய யோகம் பெற்று சஞ்சரிக்கிறார். இது உங்கள் தொழில் மற்றும் சமூக அந்தஸ்தில் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். தொழில் மற்றும் உத்தியோகம். தொழில் ஸ்தானம் மிகவும் வலுவாக இருப்பதால் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளும் பதவி உயர்வுகளும் உங்களை தேடி வரும். உங்களின் திறமை வெளிப்படும் மாதம் இது. அரசு தொடர்பான காரியங்கள் எளிதில் கைகூடும். எனினும் 7இல் உள்ள சனியால் கூட்டு தொழிலில் உள்ளவர்கள் மட்டும் பங்குதாரர்களிடம் சற்று விழிப்புடன் இருக்க வேண்டும். பொருளாதாரம். 11இல் உள்ள லாபஸ்தானமான குரு பகவான் உங்கள் பொருளாதார தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்வார். புதிய முதலீடுகள் செய்ய, வீட்டை விரிவுபடுத்த இந்த மாதம் மிகச் சிறந்த காலகட்டமாகும். குடும்பம் மற்றும் உறவுகள். 7ஆம் வீட்டில் உள்ள கண்டக சனியால் கணவன் மனைவிக்குள் தேவையற்ற ஈகோ மோதல்கள் வரலாம். அலுவலக பிரச்சனைகளை வீட்டில் கொண்டு வருவதை தவிர்க்கவும்.
சுக்கிரனின் அமைப்பால் குடும்பத்தில் சுபகாரியங்கள், வளைகாப்பு, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் அதிக வேலைப்பளு காரணமாக உடல் அசதியும் தூக்கமின்மையும் வர வாய்ப்புள்ளது. தகுந்த ஓய்வு அவசியம். பரிகாரம். புதன்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பதும், சனிக்கிழமைகளில் காகத்துக்கு எள் கலந்த சாதம் வைப்பதும் உங்கள் சிக்கல்களை தீர்க்கும். துலாம் ராசி அன்பர்களே, ஆனி மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 10ஆம் வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்று குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். இதனால் உங்கள் வாழ்வில் திடீரென மாற்றமும் மிகப்பெரிய ஏற்றமும் வந்து சேரும். தொழில் மற்றும் உத்தியோகம். உத்தியோகத்தில் திடீர் இடமாற்றங்கள் அல்லது பதவி உயர்வான மாற்றங்கள் வரலாம். அவை உங்களுக்கு திருப்தியாகவே அமையும். பொது வாழ்வில் உள்ளவர்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பார்கள். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிக்கும் தைரியம் பிறக்கும். பொருளாதாரம். 9ஆம் வீட்டில் சூரியன் அமர்ந்திருப்பதால் தந்தை வழியிலும் அரசாங்க மூலமாகவும் நல்ல தன லாபம் கிடைக்கும். இருப்பினும் ஜூன் 19ஆம் தேதி செவ்வாய் அஷ்டமஸ்தானத்திற்கு ரிஷபத்திற்கு வரும்பொழுது ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகலாம். தேவையற்ற செலவுகளை குறைப்பது அவசியம். குடும்பம் மற்றும் உறவுகள். உடன்பிறப்புகளுக்கான திருமண முயற்சிகள் இந்த மாதம் இனிதே கைகூடும். பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி எடுத்த முயற்சிகளில் மாபெரும் வெற்றி கிடைக்கும். வரன் முடிவானாலும் சிலருக்கு திருமணம் சற்று தாமதப்படலாம். ஆரோக்கியம். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் அடியெடுத்து வைக்கும் பொழுது வண்டி வாகன பயணங்களில் சிறு ஆரோக்கிய தொல்லைகள், வீண் பதற்றம் அதிகரிக்கலாம். இரத்தம் அழுத்த உள்ளவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தவும். பரிகாரம். வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு ராகுகால பூஜை செய்வதும், பார்வையற்றவர்களுக்கு உணவு வழங்குவதும் தடைகளை கடந்து உங்களை உயர்த்தும். விருச்சிக ராசி அன்பர்களே, ஆனி மாதத்தில் அஷ்டமஸ்தானத்தில் 8ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் சஞ்சரிப்பதால் சற்று நிதானமாக செயல்பட வேண்டிய நேரம் இது. எனினும் 9ஆம் வீட்டில் உச்சம் பெற்றுள்ள குரு பகவான் உங்களுக்கு தேவையான அதிர்ஷ்டத்தையும் பெரியோர்களின் ஆசீர்வாதத்தையும் வழங்குவார். தொழில் மற்றும் உத்தியோகம். அலுவலகத்தில் தேவையற்ற அரசியல் மற்றும் மறைமுக எதிர்ப்புகள் உருவாகும். உத்தியோகத்தில் உங்கள் திட்டங்களுக்கு உடனடியாக அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று வருந்த வேண்டாம். குருவின் பார்வையால் உங்களுக்கு வரவேண்டிய உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணத்தை தற்போதைக்கு தள்ளி வைப்பது புத்திசாலித்தனம். பொருளாதாரம். 5இல் உள்ள சனியால் பிள்ளைகளின் கல்விக்காகவும், 8இல் உள்ள சூரியனால் மருத்துவ மற்றும் பயணங்களுக்காகவும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். முதலீடுகளை பொறுத்தவரை அகல உழுவதை விட ஆழ உழுவதே சிறந்தது. யாருக்கும் பணம் கடனாக கொடுப்பதோ ஜாமீன் போடுவதோ கூடாது. குடும்பம் மற்றும் உறவுகள். குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் வந்து நீங்கும். வார்த்தைகளை கொட்டிவிட வேண்டாம். ஜூன் மாத இறுதியில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 7ஆம் வீட்டிற்கு வருவதால் கணவன் மனைவிக்குள் வீண் வாக்குவாதங்கள், ஈகோ யுத்தங்கள் தலை தூக்கலாம். விட்டு கொடுத்து செல்வது அமைதியை காக்கும். ஆரோக்கியம். செரிமான கோளாறுகள், நரம்பு தளர்ச்சி மற்றும் சிறு சிறு காயங்கள் ஏற்படலாம். கோபத்தை குறைத்து தியானம் செய்வது நலம். பரிகாரம். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுவதும், தினமும் காலை ஆதித்ய ஹிருதயம் கேட்பதும் உங்கள் வெற்றியை நிரந்தரமாக்கும். தனுசு ராசி அன்பர்களே, ஆனி மாதத்தில் 7ஆம் வீட்டில் சூரியன் அமர்ந்திருப்பதால் சமூக அந்தஸ்து உயரும். எனினும் அஷ்டமத்தில் 8ஆம் வீட்டில் உங்கள் ராசிநாதன் குரு உச்சம் பெற்றிருந்தாலும் அவர் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் எல்லாவற்றிற்கும் சிறு தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்கும். சிந்தித்து செயல்பட வேண்டிய மாதம் இது. தொழில் மற்றும் உத்தியோகம். மாத தொடக்கத்தில் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகரிக்கலாம். சக பணியாளர்களுடன் அனுசரித்து செல்வது அவசியம். ஜூலை 5இல் சுக்கிரன் 9ஆம் வீட்டிற்கு சிம்மத்திற்கு வரும்பொழுது கற்ற கல்விக்கேற்ற வேலை அமையும். வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்திற்கு வேலைக்கான அழைப்புகள் வரும். கூட்டு தொழில் புரிவோர் தனித்து இயங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவர். பொருளாதாரம். வரவு வருவதற்கு முன்பே அதற்கான செலவு காத்திருக்கும். பூர்வீக சொத்துக்களை பிரித்துக் கொள்வதில் இழுபறி அல்லது தாமதம் ஏற்படும். ஜூலை 15இல் 4ஆம் வீட்டில் மீனத்தில் சனி வக்ரம் பெறுவது கொடுக்கல் வாங்கல்களில் சற்று ஏமாற்றத்தை தரலாம். சேமிப்புகள் கரைய வாய்ப்புள்ளதால் விழிப்புணர்வு தேவை. குடும்பம் மற்றும் உறவுகள். ஜூன் 19இல் செவ்வாய் 6ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது எதிரிகளின் பலம் குறையும். இருப்பினும்
குடும்ப பிரச்சனைகள், மனக்கவலைகள் அதிகரிக்கும். சில நேரங்களில் உறவினர்களே பகையாக மாறலாம். பிள்ளைகள் வழியில் விரயங்களும் வீண் சஞ்சலங்களும் தோன்றும். ஆரோக்கியம். சனி மற்றும் குருவின் நிலைகளால் ஆரோக்கிய தொல்லைகள், மருத்துவ செலவுகள் கூடும். பரிகாரம். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றுவதும், பங்குதாரர்கள் உறவினர்களின் பகை மாற சனீஸ்வர பகவானை வழிபடுவதும் நன்மைகளை தரும். மகர ராசி அன்பர்களே, ஆனி மாதத்தில் 6ஆம் வீடான ரோக சத்ருஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்க்கையில் பல நேர்மறையான மாற்றங்கள் நிகழும். உங்களுக்கு இருந்த கடன், நோய் மற்றும் எதிர்ப்புகள் அனைத்தும் பனி போல விலகும். ஜென்ம ராசியை குரு பகவான் பார்ப்பது உங்கள் முகப்பொலிவை கூட்டும். தொழில் மற்றும் உத்தியோகம். 3இல் அமர்ந்துள்ள ராசிநாதன் சனியால் உங்களுக்கு அசாத்தியமான தைரியமும் சுறுசுறுப்பும் பிறக்கும். உத்தியோகத்தில் உள்ள நீண்ட நாள் கோரிக்கைகள் மேலதிகாரிகளால் ஏற்கப்படும். போட்டித் தேர்வுகள், வேலைவாய்ப்பு நேர்காணலில் அமோக வெற்றியை பெறுவீர்கள். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். பொருளாதாரம். பொருளாதார நிலையில் மிக சிறப்பாக இருக்கும். 7ஆம் வீட்டில் உச்சகுரு அமர்ந்திருப்பது உங்கள் வாழ்க்கை துணை வழியிலோ அல்லது புதிய கூட்டாளிகள் மூலமாகவோ பல பெரிய பொருளாதார நன்மைகளை கொண்டு சேர்க்கும். முதலீடுகளில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். குடும்பம் மற்றும் உறவுகள். குருவின் நேரடி பார்வை ராசியின் மீது விழுவதால் குடும்பத்தில் மங்கள காரியங்கள் எளிதில் கைகூடும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் முழுமையாக நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆரோக்கியம். உங்கள் ஆரோக்கியம் இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கும். நாள்பட்ட வியாதிகளிலிருந்து பூரண குணம் கிடைக்கும். பரிகாரம். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு நைதீபம் ஏற்றி வழிபடுவதும், ஆதரவற்ற முதியோர்களுக்கு தேநீர் அல்லது உணவு வழங்குவதும் உங்கள் சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். கும்பராசி அன்பர்களே, ஆனி மாதத்தில் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் சஞ்சரிக்கின்றனர். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் குடும்ப சனியாக அமர்ந்துள்ளார். அறிவுபூர்வமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டு வெற்றி பெறும் மாதம் இது. தொழில் மற்றும் உத்தியோகம். உத்தியோகத்தில் உங்கள் கற்பனை திறனும் நிர்வாகத்திறனும் அபாரமாக செயல்படும். 6இல் உள்ள உச்ச குரு பகவானால் அலுவலகத்தில் உங்களை அறியாமல் இருந்த மறைமுக சூழ்ச்சிகள் தானாகவே முறியடிக்கப்படும். கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும். பொருளாதாரம். 2இல் சனி இருப்பதால் கையில் பணம் இருந்தாலும் அதை பயன்படுத்த முடியாத சில தாமதங்கள் ஏற்படலாம். வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். எனினும் பிள்ளைகள் வழி சுப செலவுகளும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் சிறு லாபங்களும் வந்து சேரும். குடும்பம் மற்றும் உறவுகள். பேச்சில் அதிக நிதானம் தேவை. கோபத்தில் வெளிவரும் வார்த்தைகள் குடும்ப உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தலாம். குழந்தைகளுடைய கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்த திட்டமிடல்களில் கவனம் செலுத்துவீர்கள். குடும்ப பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு நடப்பது நன்மை பயக்கும். ஆரோக்கியம். பித்தம், உஷ்ணம் மற்றும் அஜீரணம் போன்ற வயிற்று உபாதைகள் வர வாய்ப்புள்ளது. சரியான உணவு மற்றும் யோகா போன்ற பயிற்சிகள் உங்களை காக்கும். பரிகாரம். சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றி சனீஸ்வர பகவானை வழிபடுவதும், வியாழக்கிழமைகளில் சித்தர்களின் ஜீவ சமாதிகளுக்கு சென்று தியானம் செய்து மன அமைதியை கொடுக்கும். மீனராசி அன்பர்களே, ஆனி மாதத்தில் உங்கள் ஜென்ம ராசியிலேயே 7.5 சனியின் 2ஆம் சுற்றான ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. எனினும் 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பது உங்களை எந்தவித பெரிய பாதிப்பிலிருந்தும் பாதுகாக்கும் மிக சிறந்த அரணாகும். தொழில் மற்றும் உத்தியோகம். 4ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் இருப்பதால் உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கும். ஜூலை 15இல் உங்கள் ராசியில் உள்ள சனி வக்ரம் பெறும்போது பணிகளில் சிறு தாமதங்களும் முடிவெடுப்பதில் குழப்பங்களும் நிலவும். சக ஊழியர்களை நம்பி ரகசியங்களை பகிர வேண்டாம். நேர்மையாக உழைத்தால் சனி பகவான் நன்மைகளையே செய்வார். பொருளாதாரம். உச்சகுருவின் பலத்தால் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். இருப்பினும் வாகன பராமரிப்பு, வீட்டை பராமரித்து செய்தல் போன்ற செலவுகள் வரிசை கட்டி நிற்கும். வீண் ஆடம்பரங்களை தவிர்த்து எதிர்காலத்திற்காக சேமிப்பதில் கவனம் செலுத்துங்கள். குடும்பம் மற்றும் உறவுகள். 5இல் உள்ள குரு பகவானால் குடும்பத்தில் தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழி உங்களுக்கு பெருமை சேர்க்கும் சம்பவங்கள் நடைபெறும். கணவன் மனைவி உறவு சீராக இருந்தாலும் ஜென்ம சனியால் அவ்வப்போது வீண் கவலைகள் தோன்றும். ஆரோக்கியம். ஜென்ம சனியால் உடல் சோர்வு, முழங்கால் வலி மற்றும் தூக்கமின்மை ஏற்படலாம். வண்டி வாகனங்களில் செல்லும்போது வேகம் தவிர்க்கவும். பரிகாரம். வியாழக்கிழமைகளில் திருச்செந்தூர் முருகன் அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதார வழிபடுவதும், குருமார்களின் ஆசி பெறுவதும் உங்கள் வாழ்வில் உச்சத்துக்கு கொண்டு செல்லும்.
நவகிரகங்களின் அருளாலும் இந்த ஆனி மாதம் அனைத்து ராசியினருக்கும் சுபிட்சங்களையும் நன்மைகளையும் அள்ளித்தர மனதார வாழ்த்துக்கள். இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.